ஓயாசிஸ் இந்தியா தொண்டு நிறுவனம் சார்பாக வியாசர்பாடி மைதானத்தில் சர்வதேச பெண்கள் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. சென்னை வியாசர்பாடி மைதானத்தில் ஓயாசிஸ் இந்தியா சார்பாக சர்வதேச பெண்கள் தின விழா மார்ச் 5, 2025 அன்று சிறப்பாக நடைபெற்றது. பெண்களின் அதிகாரமளிப்பு மற்றும் திறமைகளை வெளிப்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஒயாசிஸில் ஆரி மற்றும் தையல் படிப்புகளை முடித்த பெண்கள் தாங்களாகவே வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தனர். மேலும் அதை நிகழ்வில் வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக வங்கி மேலாளர் செந்தில், காவல்துறையைச் சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் பாரதி மற்றும் தலைமை காவலர் கவிதா பெண்களின் சுய முன்னேற்றம் மற்றும் உரிமைகளின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றிய பின் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தனர். இதில் மாணவியர்கள், பெண்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் சேர்ந்து அந்த ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவோம். அதில் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ரொம்ப முக்கியமான பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாருக்கிட்டையும் வந்து மனித கடத்தலை குறித்து அவேர்னஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு மாலையில் ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். அதாவது வெறும் கல்வி மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கு தேவையான அடிப்படை வசதிகள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து இந்த காக்கி ட்ரெஸ்ஸே பார்த்து பெட்டிஷன், என்கொயரி, எஃப்ஐஆர் இதையே பார்த்து இங்கே வந்தோடனே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்தோடனே கலராக பார்த்தோடனே வெரி ஹாப்பி. உண்மையாகவே வந்து சும்மா வாயால் சொல்ல, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஒரு சிலர் மட்டும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க, மற்ற எல்லாருமே வந்து ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த மகளிர் தினத்தில் நீங்கள் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துடணும், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அந்த ஓஎஸ்எஸ் குரூப்ன்றது நாங்கள் கேள்விப்படலை, சார் சொன்ன மாதிரி இப்போ தான் கேள்விப்படுறோம். 7 இடத்துல வந்து ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சூப்பர், வெரி குட். அவங்களோட இந்த முயற்சிக்கு வந்து நல்ல வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இந்த இடத்துல நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறீங்க. மற்ற எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணி அடுத்த மகளிர் தினத்தில் நீங்களும் ஸ்டேஜுக்கு ஏறி வந்து உங்களோட ஒவ்வொருத்தரோட திறமையை காட்டணும். ஆடியன்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மகளிர் தினம்னா சும்மா ஒரு சின்ன ரூம்ல வச்சு ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அனுப்பிடுவாங்கன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. நான் வரும்போதே வந்து பாதியில் தான் வந்தேன். நான் சும்மா சிம்பிளாக தான் நினச்சேன். இங்கே வந்து ஃபேஷன் ஷோ அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செல்லி மேடம் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த ஓஎஸ்எஸ் நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் சார் சொன்னார். நான் வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சேன். அது கிட்டத்தட்ட நான் நிறைய கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். செல்லி மேடம் வந்து நான் ஏதோ ஒரு சிஆர்பியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையே பெரிய விஷயம். இந்த ஏரியாவில் இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் மேடம். இன்னும் நிறைய பேர் இது மாதிரி நீங்கள் வளர்த்து விடணும். அதேமாதிரி மகளிர் தினம் அப்படின்றது நான் இந்த ஏரியாவில் இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதை இப்போ தான் நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல பார்த்துருந்தாலும் இங்கே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணுறது இப்போ தான் பார்க்குறேன். இங்கே வந்தவங்களே யாராவது ஒரு சிறப்பு விருந்தினராக உட்காந்தா கூட இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களே அதை ஒரு செலக்ட் பண்ணி ஒருத்தர் உட்கார வச்சுருக்கலாம், அவங்களோட கருத்தையும் கேட்டிருக்கலாம். ஓகே, வேறு எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்க விரும்பல. மேடம்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இன்னும் நிறைய முன்னுக்கு வரணும். அதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி செல்வி மேடம் மாதிரி ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி ட்ரைனிங், வேறு ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா கூட அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த இடத்துல எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கம்மா மேம் லிக்கே மேம் பாருங்க மேம் லிக்கே ஆனந்தி ஆனந்தி மேம்.
உற்சாகப்படுத்தும். கார்த்திகா. பி ஆனந்தி. ஏ சுஷ்மி. உமா மகேஸ்வரி. ஃபர்பானு. கௌசல்யா. அற்புதமணி. பிரைஸ் பி அமுதவல்லி. ஓகே, இப்போ செகண்ட் கேமுக்கு போயிடலாம். மேம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் லுக்கியா மேம். உற்சாகப்படுத்தும். என் பேரு டானியா வெரோனி, ப்ரோக்ராம் மேனேஜர் சவுத். நாங்கள் வந்து எங்கள் நிறுவனம் வந்து ஒயசிஸ் இந்தியா 30 வருட காலமாக வந்து பெண்களும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையில வந்து வியாசர்பாடி கண்ணகி நகர்ல வந்து கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் 8 மகளிர் தினத்துக்காக வந்து இன்னைக்கு முன்கூட்டியே வந்து ஒரு 300 பெண்களை வந்து கூட்டி நாங்கள் வந்து கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு நடைபெற்று எல்லாரும் சந்தோஷமா பங்கு கொண்டுட்டு இருக்காங்க. எங்களோட ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் டெய்லரிங், ஆரி, பியூட்டிஷியன் இவங்களும் வந்து 3 மாத கால பயிற்சி முடிச்சவங்களுக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேஷனும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவங்க மூலியமாக இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். So around 300 women empowered and participated in the program. என்னுடைய பேர் பிரகாஷ். நான் சைல்டு டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஒயசிஸ் இந்தியாவில் 16 வருஷங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒயசிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 7 சிட்டிஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சென்னை, மும்பை, பெங்களூர், அப்புறம் நார்த் ஈஸ்ட் பகுதி ஆகிய 7 சிட்டிஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித கடத்தலுக்குரிய விழிப்புணர்வை மக்கள் மட்டத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்றத எங்களுடைய முதன்மையான நோக்கம். அதற்கான இது தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விமன்ஸ் டே ப்ரோக்ராம். இதுக்காக வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய நாள் வந்து இன்னைக்கு முழுதாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் விளையாட்டு போட்டிகளும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான சர்டிபிகேட், அதாவது வந்து எங்க நிறுவனத்தில் பயின்ற ஆரி மற்றும் டைலரிங் கோர்ஸ் பயின்ற பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. அப்புறம் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.